ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கருகாப்பில், ஒரு 2 பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு வரமிளகா வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவியும் கூட இதில் செஞ்சுக்கலாம். இதே ரெசிபி அப்படியே செஞ்சு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலங்கினதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு காய் வெந்துடும். அதுக்காக நான் வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பத்தலைன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காயும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ லைட்டாக அந்த தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற தண்ணி. இப்போ தண்ணி இஞ்சினதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு கலக்கி விட்டிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம். சூப்பராக ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தக்காளி ரசம் ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். நான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் வந்துட்டு நிறைய ரசம் ரெசிபி இருக்கும். வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ரசத்தோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.